திருவாசகம் பிறந்த ஊர் திருவாசகம் தான் தேன் என்று சொல்லப்படுது. ஏனென்றால் தேனுக்குள்ள விழுந்த பொருள் தானும் கெடாது, தன்னை சார்ந்தவரையும் கெட விடாது. தேனில் ஒரு பொருள் போட்டால் கெட்டே போகாது. அதுபோல திருவாசகம் நம்மையும் வாழ வைக்குது, தானும் கெடாமல். இன்னைக்கு வரைக்கும் திருவாசகம் முற்றோதல் சொல்லப்படுது. அந்த இலக்கியங்கள் அத்தனையும் இருக்கு. திருவாசகத்தை எங்கே பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள்? பாண்டிச்சேரியில் இருக்கு. பாண்டிச்சேரியில் இருக்கு பத்திரமா. சிதம்பரத்தில் இருந்ததை பாண்டிச்சேரிக்கு கொண்டு போனதே அது ஒரு பெரிய வரலாறு. முகாலயர் ஆட்சியில் திருட கொள்ளையடிக்க வந்தபோது திருவாசகத்தை எப்படியாவது காப்பாற்றணுமேனு அப்படியே தவிச்சு போனாங்களாம். யார் எங்கே போனாலும் கூப்பிட்டு பரிசோதனை பண்ணுற நேரமாக இருந்தது. என்ன செய்கிறதுன்னு தெரியலை. திடீர்னு பாடையை கட்டி அவர் ஆள் செத்து போனார்னு சொல்லி இந்த திருவாசக ஏடுகள் எல்லாம் அதில் அடுக்கி ஒரு வெள்ளை வேட்டியை பொத்தி மலர் மலையெல்லாம் தூவி பாடையை பணத்தை தூக்கிட்டு போகிற மாதிரியே தூக்கி கொண்டு சிதம்பரத்திலிருந்து பாண்டிச்சேரி கொண்டு போய் சேர்த்துருக்காங்கன்னா அவங்களுக்கெல்லாம் நம்ம என்ன கடமை செய்ய போகிறோம்? இந்த நாட்டில் இலக்கியங்களை தேடி வச்ச மகான்களெல்லாம் நம்ம நினைச்சு பார்க்கறது இல்லை. அப்படிப்பட்ட திருவாசகத்துக்கு உருகாதவர் இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. கிறிஸ்தவ மதத்திலிருந்து பாதிரியார் ஒருத்தர் சியூ போப் இங்கே மதம் பரப்ப வந்தவர் திருவாசகத்து மேலே பற்றுக்கொண்டு எழுதினார், எம் நெஞ்சில் இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று. அப்படிப்பட்ட மகத்துவமான நூல்கள் எல்லாம் நமக்கு இருக்கு.